கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு 16 செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும். நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும். எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும். எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும், இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் சக்ஸஸாக வந்துடலாம். ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும். இதையெல்லாம் விட எல்லோரும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க, நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு, இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாரும். வீடு கட்டணும், கடன் வாங்கணும், இந்த கடன் வாங்கிட்ட அதை அடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது, அந்த கடனை அடைக்கணும். தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும், ஒன்றுமே பண்ண முடியாது. தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு, எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டு. இப்போது கடன் அடைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆசை, பூமி வாங்கணும், வீடு கட்டணுங்கிறது. இப்படி தான் எல்லாரோட எண்ணங்களும் இருக்குது. அப்போ நடக்குமா நடக்காதா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தப்பான டிசிஷன் எடுத்துடக்கூடாதுன்னு தட்டு தடுமாறி வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் மீனராசிக்காரர்கள். தப்புன்னா உங்களுக்கு பிடிக்காது, அதே நேரத்தில் கீழே இறங்கிடவும் கூடாது. இது ரெண்டுலேயுமே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. லைஃப்பில் மேலே ஏறணும், ஆனால் தப்பு பண்ணக்கூடாது. கண்ணியமாக இருக்கணும், ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்துடக்கூடாது. கவலை வரக்கூடாது, ஆனால் காசு வரணும். இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஆசை உள்ளவர்கள் மீனராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட, ஏன்னா எதுவுமே கவலை இருந்தால் தான் காசெல்லாம் வருது. இப்போது நம்ம கொஞ்சம் தகுடு தத்த வேலையெல்லாம் பண்ணால் தான் இந்த காலத்தில் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்க முடியுது. அது நிம்மதின்னு சொல்ல முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியுது. ஆனால் அதெல்லாம் மனசுக்கு ஒத்து போகாது. இது மீனராசியோடைய பெரிய பலம். தகுடு தத்த வேலை பண்ணால் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், வாழ முடியும். ஆனால் அது விருப்பம் கிடையாது. ஒருத்தவனுக்கு உண்மையாக இருக்கணும், ஒருத்தவனுக்கு நல்லது செய்யணும், அவன் நல்லா இருக்கானா 2 பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. இது மாதிரி கொள்கைகள் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மீனராசிக்கு இந்த 122 நாட்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சிகள் மேலோங்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், மகிழ்ச்சி அதிகமாகும். சில உறவுகளை ரொம்ப தூரத்தில் தள்ளி வச்சுருந்துருப்போம், இப்போ அந்த உறவு அப்படி நெருக்கி சந்தோஷமாகும். சில பேர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்திடுவோம். என்னானாலும் பரவாயில்லடா, இப்போ இந்த விஷயத்த சொல்லனா தான் உண்டு, சொல்லாமல் எத்தனை நாள் தான் நம்மளும் தவிச்சிக்கிட்டே இருக்கிறது, மென்று முழுங்கலாம் இனிமேல் வேண்டாம், ஏதாவது ஒரு இந்த உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்னு நம்மளோட நெருக்கமானவர்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தி பேசிடுவீங்க. சுப செய்திகள் போகும்போது கண்டிப்பாக சுப செய்தி, உங்கள் தைரியத்துக்கு பாராட்டு. ஆனால் தைரியத்தினால தான் அந்த சுப செய்தி வரப்போகுது, அது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்க போது, உங்களை யார் எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க. பரஸ்பரம் மனங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நேரம். எப்படி இந்த 122 டேஸ் எப்படி இருக்குது, மனங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நேரம்.
தென்றல் வந்து என்னை சேரும்னு ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, அது மாதிரி தென்றல் வந்து உங்களை சுடக்கூடிய நேரம். ஆமாம், அதனால் இது ஒரு நல்ல அனுபவம், நல்ல தருணங்கள் ஏற்பட போகுது. உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. பிள்ளையாரை நிறைய கும்பிடுங்க. பிள்ளையார் கோயில் எங்கெல்லாம் முடிஞ்சோ போங்க. புராதனமான பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அறுபடை பிள்ளையாருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த அறுபடை கோயிலுக்கும் போய்ட்டு வாங்க. எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ பிள்ளையார் கோயில் போங்க. பிள்ளையார் என்ன பண்ணுவார்னா, திடீர்னு சஸ்பென்ஸாக உங்களுக்கு பிடிச்ச மனிதரை அந்த இடத்துல கட்டுவார். உங்கள் லைஃபே அப்படி தான் மாறப்போகுது. ஆமாம், பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு தும்பிக்கையான கும்பிடும்போது நம்பிக்கை தாராளமாக வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை தான் தேவை. அதுவும் உங்கள் மேலே யாரும் நம்பிக்கை வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு உறவை உங்கள் மனசு தேடுது. ஒரு உதவியை தேடுறதை விட உறவை தேடுது. நானும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது கிடைக்க போகுது. அதுதான் சில பேருக்கு பதவி யோகங்கள் கிடைக்க போகுது. இந்த 2026 எலெக்ஷனுக்காக ஒரு நல்ல சாட் ஒன்று உற்பத்தி பண்ணுங்கள், ஒரு பிளான் போடுங்க. இப்போ ஒரு ஸ்கெட்ச் போடுங்க. 2026 எலெக்ஷனுக்காக எங்கே சப்போர்ட் பண்ணணும், யாரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. இதை பற்றி ஒரு வீடியோவே நான் அடுத்து கொடுக்க போகிறேன். 2026 எலெக்ஷன்னே ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம், பாருங்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் பயங்கரமாக ஸ்கெட்ச் போடுங்க. அதுவும் முக்கியமாக லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் சரியாக பின்பற்ற வேண்டிய நேரம் மீனராசிக்கு. லா அண்ட் ஆர்டர், அதுவும் முக்கியமாக காவல்துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். மீனராசிக்கு ஒரு சொல்லுவாங்க, நூல் இழையில் உங்களுக்கு வரக்கூடிய சில சிரமங்கள்லாம் விலையில் போயிடும். ஆமாம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல நேரம். இந்த 122 நாட்கள் உங்களை யாராவது தோக்கடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு உங்களை வந்து பின்னடைய செய்கிறதுக்கெலாம் நிறைய ஐடியா பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆண்டவன் உங்களை பார்த்து அப்படியே டக்குன்னு உங்களை வெளியில் ஏற்றி விடுவார். கடவுள் இருக்காண்டா குமார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே ஒரு படத்தில், அதே மாதிரி தான் கடவுள் இருக்கான் அப்படின்றத நீங்கள் நிறைய இடத்துல உணர்வீங்க. ஏன்னா உங்கள் நல்ல மனசு, நீங்கள் வந்து உங்களோட நல்ல எண்ணத்துக்கு ஒரு நூலிலையில் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுக்கு அவமானங்கள் வராது, கெட்ட பேர் வராது, கெடுநிலைகள் வராது. ஏதாவது பிளாக் மேஜிக்கே யாராவது பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை மிதிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நடத்திட்டீங்க அப்படின்னா கூட வருத்தமே படாதுங்க, கடவுள் காப்பாற்றி கொடுத்துருவார். பிள்ளையாரப்பா வந்து இந்த காலத்தில் 4 மாதம் உங்கள் பக்கத்தில் இருக்கார். நீங்கள் இந்த பதிவு பார்க்கும்போது கூட ஒரு யானையை டக்குன்னு பார்க்குற ஒரு கண்டிஷன் வரும், இல்லை யானை படத்தை பார்க்குற மாதிரி வரும், இல்லை அந்த யானையோடைய அந்த கஜமுகனுடைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ ஒரு அந்த விநாயகருடைய தரிசனம் உங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். இது ஒரு மிராக்கலாக அமையும். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிடைக்க போகுது. புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுங்க. புதிய சொந்தங்கள் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தான் நல்ல நேரம். அதுக்கு இந்த 122 நாட்கள் ஒரு பெரிய கிஃப்டான டைமாக இருக்குது. அதில் முக்கியமாக பூமி சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும், கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் விலகும். ரொம்ப நல்ல நேரம், குட் டைம். இந்த டைமை சரியாக பயன்படுத்திங்க. பிள்ளையாரை கும்பிடுங்க. ஏறத்தாழ நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடந்தே தீரும். மகிழ்ச்சி அதிகமாக பெருகும். வாழ்த்துக்கள் மீனராசி நேயர்களே. நண்பர்களே, இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட். இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான். இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும். ஒரு பால் வந்து ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் எடுத்தவுடனே அவர் 6 அடிக்கணும்னு தான் நினைப்பார். எந்த பவுலராக இருந்தாலும் 6 அடிக்கணும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது, நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு தான் அந்த பால் வந்து வருவார். அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார். அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும், யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா 6 அடிக்க முடியலைனாலும் 4 அடிக்கணுங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஒரு காலகட்டம் வருது, முடியல, அடித்தா 6 இல்லைன்னா அவுட்டு, பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும் பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும். அதில் தான் நிறைய 6 அடிக்கிறதெல்லாம். என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ். உண்மையிலேயே இதுதான். தைரியமாக பால் போடணும். அடிக்கிறதெல்லாம் 6 தான், தவறுனா 4, அவுட்டே கிடையாது. இதுதான் வாழ்க்கை.
தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க. ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம், தசா புத்தி ஒரு பக்கம், கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம். இது மூணையும் நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியம்தான் வேணும். என்ன திசை நடந்தாலும், என்ன புத்தி நடந்தாலும், கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஆரம்பங்க. கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார். ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணும்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக 6 அடிக்க போகிறீங்க, கண்டிப்பாக தவறுனா 4 அடிக்க போகிறீங்க. ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க. நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க. ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான், இத்தனை ரன்னு நான் எடுத்திருக்கேன்னு. இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும், எடுத்துருவோம். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் லைஃப்பில் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும். என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து பின்வாங்காதீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்கை அடைகிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.